வெல்கம் டு 360 தமிழ். நம்ம இப்போ ஒரு சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸோட பேரு காக்கி சர்க்கஸ் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பார்ட்டை நான் போட்டிருக்கேன். அந்த பார்ட்டை பார்க்காம இதை பார்த்தா உங்களுக்கு புரியாது. அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. நிச்சயமா இது ஒரு சூப்பரான சீரிஸ்னு சொல்லலாம். ZEE5ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. ஏற்கனவே பார்ட் 1 எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்காக நான் லிங்க் தரேன், கண்டிப்பா பார்த்துருங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். வாசுவை பொறுத்த வரைக்கும் எகிரி குதிச்சவன நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது பாத்தியா, எப்படி பார்த்த அப்படின்னு கேட்கும்போது புக்கு படிச்சிட்டு இருக்கும் போது அவன் எகிரி குதிச்சு உள்ள வந்தான், அப்பதான் பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. சார், நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு சில ஹெல்ப்லாம் நீங்க பண்ணணும். என் ஒய்ஃப் கோச்சுக்கிட்டு போயிட்டா, கொஞ்சம் காசு தந்து ஹெல்ப் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நான் தப்பு பண்ணலன்னு என் ஒய்ஃபுக்கு புரிய வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்றோம், அவன் அடையாளத்தை சொல்லுன்னு கேக்குறாங்க. எது அடையாளமா, எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இருட்டுல தானே பார்த்தாரு, அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டாரு. ஏண்டா இதை சொல்றதுக்கு தான் ஹெல்ப் எல்லாம் கேட்டியான்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. சார், சில விஷயங்களை கவனிச்சேன். அவனை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே வந்தான் சார், மலையாளத்துல பேசினான் சார். இதை தாண்டி அவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடந்தான். ஆளும் கொஞ்சம் ஒல்லியா இருப்பான் சார். இன்னொன்னு வாட்டி அவன் நிழலை மட்டும் பார்த்தனா அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நிழலை வச்சுலாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு இவங்க கோவப்படுறாங்க. இதை தாண்டி இங்க தமிழ் பேசுறவங்க மலையாளம் பேசுறவங்க சேர்ந்துதான் இருக்காங்க போல. இங்க போய் இந்த க்ளூவை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. சார், இவ்வளவு சொல்லியிருக்கேன்ல, எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. உன் ஒய்ஃபு கிட்ட நீ தப்பு பண்ணலன்றதை பேசி புரிய வைக்கணும், அவ்வளவுதானே. இந்த விஷயம் முடியட்டும், அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் சொல்ற க்ளூவை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது சார், அந்த காசை அரேஞ்ச் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை பார்த்து காசு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இவங்களோட பேரு பிரியான்னு சொல்லியிருப்பேன். அதாவது லோனுக்காக அப்ளை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த காசை தான் இவர் வாங்கிடுறாரு போல. இப்ப காசை வாங்கிட்டு இவர் பஸ்ல வந்துட்டு இருக்காரு. பஸ்ல வரும்போதுமே இவர் ஜெயிலர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. ஜெயிலருமே என்னப்பா காசெல்லாம் வாங்கிட்டியான்னு கேக்குறாரு. இவரும் வாங்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது கண்டக்டர் டிக்கெட் கேட்கறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. சில்லறையா மாத்தி இந்த காசை வச்சிடலான்ற மாதிரிலாம் ஜெயிலர் கிட்ட இவர் பேசினதா அந்த கண்டக்டர் கேட்டிருப்பாரு. இப்ப கண்டக்டர் நார்மலா இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அது என்னன்னா, ஜெயில இருக்க உண்டியில காசு காணாம போயிட்டதா சொல்றாங்களே, அது உண்மையா சார் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி கேட்கிறாரு. திருடினதே இவர் தான், இருந்தாலும் தெரியாத மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இருக்கார்ல, அப்பெல்லாம் உண்டியில காசுலாம் திருடு போல, அது ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மையாலே எவனாவது ஒருத்தன் ஜெயிலுக்கு வந்திருந்தானா கண்டிப்பா அவனை பிடிச்சிருப்போம். ஜெயிலுக்குலாம் ஒருத்தன் வந்து காசை தூக்கிட முடியுமான்ற மாதிரி திட்டுற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. யார்கிட்டடா வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜெயிலர் கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல சார், கண்டக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. இப்ப இவர் இறங்க வேண்டிய இடம் வந்துருது போல. இப்ப இறங்கி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நடந்து போயிட்டு இருக்க ஹீரோவை இந்த கண்டக்டர் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு. அது என்னன்னா, ஹீரோ கிட்ட உண்டியில போடுறதுக்கான காசு இருக்கும், அந்த காசை நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கண்டக்டர் யோசிக்கிறாரு. ஏன்னா ஹீரோ ஓவரா வாய் பேசினார்ல, அதனால தூக்கணும்ன்ற மாதிரி இவர் கணக்கு பண்றாரு. நம்ம ஹீரோவோட அம்மா ரொம்ப நாளா பெயிண்ட் அடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. நாளைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆளுங்க வராங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா வரட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த பொண்ணு பிரியா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்ப படுத்து தூங்கி காலையில கண்முழிக்கும் போது காசு இல்லாம போயிருது போல. இவருமே ஜெயிலருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. என்னப்பா சொல்ற, அங்கதான் எங்கேயாவது வச்சிருப்ப, தேடி பாருன்னு சொல்றாரு. சார், நல்லா தேடி பார்த்துட்டேன் சார், யாரோ திருடிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே பயந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப வேலை பார்த்துட்டு இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, அண்ணன் இங்க வந்து பாருங்களேன், கம்பிலாம் கொஞ்சம் ஓபன் ஆயிருச்சுன்னு, லைட்டா கை வச்சதுக்கே ஓபன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக வராது. பார்த்தா எல்லா கம்பியும் கை வச்சோனே வந்துட்டு இருக்கு. அதாவது கம்பியை யாரோ வெட்டி உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. அந்த திருடன் தான் நுழைஞ்சிட்டான் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு பையனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அவன் தான் பொதுவா இந்த மாதிரி பண்ணுவான். அவன் ஜெயில இருக்கும் போது இது நடந்துருச்சுல்ல, சோ அவன் பண்ணல, வேற யாரோ தான் பண்றாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. உண்டியில கைய வச்சவன் தான் என் வீட்லயும் கைய வச்சிருக்கான் சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவருமே ஜெயிலர் கிட்ட புலம்புறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருக்க அந்த பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் தூக்குறதுக்கு வரதுக்குள்ளேயே எவனோ தூக்கிட்டு போயிட்டான், அதுவும் என் ஸ்டைலியே தூக்கிட்டு போயிட்டான், நான் சத்தியமா பண்ணல சார் அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். சரி, நீ பேசினதை யாரா கேட்டிருப்பா, ஏன்னா ஜெயில உண்டியல் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது, நீ பேசின இடத்துல யாராவது நீ பேசினதை கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சார், நான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பஸ்ல தான் இருந்தேன், பஸ்ல பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த யாராவது கூட கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். என்ன பஸ், டீட்டெயில தான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த பஸ் தான் அப்படின்ற மாதிரி இவன் டீட்டெயிலாம் சொல்லிடுறான். தீபக் ஒரு பஸ்ல கண்டக்டரா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பஸ்ல தான் இது நடந்திருக்கும் போல. இவங்க ரெண்டு பேருமே அந்த பஸ்ல ஏறுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற தீபக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நம்மள தான் கண்டுபிடிச்சு
முடிச்சு 2 பேருமே வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க சாதாரணமா உள்ள போய் உட்கார்றாங்க. அதுலயே நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, யாருக்கு பக்கத்துல உட்கார்றாருன்னா அந்த மீனான்ற பொண்ணுக்கு பக்கத்துல உட்கார்றாரு. காரணம் இந்த மீனா தான் திருட்டு நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த லேடி கூட சேர்ந்த மாதிரி வீடியோவை போட்டிருப்பாங்க. யாருக்குமே திருட்டு நடந்ததை பத்தி தெரியாது. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? அப்ப நீ தான் உள்ள புந்து திருடுனியான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நான்லாம் திருடல சார், காயத்ரி அக்கா தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. காயத்ரிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பயத்துல அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி அழுவுறதுனால போலீஸ் பிரச்சனை பண்றாங்க போலன்னு சுத்தி இருக்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, இறங்குன்ற மாதிரி ஜெயிலர் இருக்கார்ல, வேகமா இவரை வண்டியை விட்டு இறக்கிட்டு இருக்காரு. இறக்கிட்டு இருக்கும் போது தெரியாதனமா கண்டக்டரை இடிச்சிடுறாங்க. இவங்க இடிச்சதுல சில்லற காசுலாம் கீழே விழுந்துருது. அந்த கண்டக்டர் இருக்காரு பாத்தீங்களா, கீழே விழுந்த காசெல்லாம் பெறக்கிட்டு இருக்காரு. அப்படி பெறக்கினவரு இப்ப பஸ் எடுக்க போறாங்கன்னு பஸ்ல ஓடி போய் ஏறுறாரு. கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் போறாரு. இவர் பஸ்ல இருக்கும் போது தாங்கி தாங்கி போனதெல்லாம் இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ஹீரோ கவனிச்சிட்டார்ல, ஹீரோக்கு டவுட் வருது. இந்த கண்டக்டர் ஆள் பார்க்க ஒல்லியா இருப்பாரு. இதை தாண்டி இந்த கண்டக்டருக்கு மலையாளம் ஓரளவுக்கு தெரியும்ன்றது ஹீரோக்கும் தெரியும். இதை தாண்டி எப்பவுமே நிறைய சில்லற காசுலாம் வச்சிருப்பாரு. சோ இவர் ஏன் இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கண்டக்டரை இவர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. ஜெயிலர் திட்டிட்டு இருக்கும் போது இவர் இருக்கார்ல, சார் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கண்டக்டர் தான் சார் இதை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு கண்டக்டர்னு சொல்றேன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், ஆள் ஒல்லியா இருக்கான், இவனும் மலையாளம் பேசுவான் சார், இதை தாண்டி எப்பவுமே அவன் கிட்ட சில்லற வச்சிருப்பான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ்னு சொல்லி நீ அவங்க கிட்ட விசாரிக்க சொல்றியா? நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், உண்மையானவனை கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம தான் காசை போட்டு வைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த தீபக் தானே வீட்டுல இருந்து காசை திருடினாரு, அந்த காசை வேற எங்கேயாவது வைக்கணும், ஏன்னா நம்ம வீட்டை எப்பனாலும் செக் பண்ண வர வாய்ப்பு இருக்குன்றது இவருக்கு நல்லா தெரியுது. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப காசு எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாரு. இவரோட வீட்டை செக் பண்றதுக்காக தான் இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. வழியில ஜெயிலர் இருக்கார்ல, ஒருத்தர் கிட்ட ஜோசியத்தெல்லாம் கேட்கிறாரு. அவருமே சில விஷயங்களை கரெக்டா சொல்றாரு. இங்க வாடா, இவர் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாருன்ற மாதிரிலாம் ஜெயிலர் சொல்றாரு. சார் விடுங்க சார், நம்ம முதல்ல வீட்டுக்கு போனோன்ற மாதிரி இவர் வீட்டுக்கு கூட்டு வராரு. இவங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அவன் கிளம்பி போயிடுறான். இவங்க திருட்டுத்தனமா தான் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஏதாவது கிடைக்குமா, அதாவது காசு கிடைக்குமான்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க, இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நீ தாண்டா தேவையில்லாம சந்தேகப்படுற அப்படின்ற மாதிரி ஜெயிலர் சொல்றாரு. இல்ல சார், அவன் இப்பதான் கிளம்பி போன மாதிரி இருக்கு, அவன் எங்கேயோ காசை வைக்கிறதுக்கு போயிருக்கான், அதுக்குள்ள அமைக்கிறலான்ற மாதிரி சொல்றாரு. இந்த தீபக் இருக்கான்ல, அவனுங்க 2 பேர் சரியான கோமாளி, அவங்களால என்ன பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க 2 பேர் பைக்ல இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் பாத்திர கூடாதுன்றதுக்காக பொறுமையா ஃபாலோ பண்றாங்க. இவன் எங்க போய் காசை வைக்கிறான்றத பார்க்கலாம்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு வாசு இருக்காரு பாத்தீங்களா, குறுக்க வந்துடுறாரு. நீ ஏன்டா குறுக்க வந்தன்ற மாதிரி வாசுவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. சார் நீங்க தான் சார் குறுக்க வந்தீங்கன்னு அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அவன் உசாராயிடுறான். அவன் வேகமா அங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறான். வாசுவும் என் ஒய்ஃப் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எப்ப சார் சேர்த்து வைக்க போறீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. டே இப்போ ஒரு அவசரமான விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோண்டா, முதல்ல வழிய விடு அப்படின்ற மாதிரி இவங்களுமே திட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவன் எங்க போனான்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சே தப்புஸ்டான் போலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அவன் என்னடானா ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். சார் பஸ் ஸ்டாப்ல திருட மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க சார், கண்டிப்பா இவன் காசை வச்சிருப்பான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க வாடான்ற மாதிரி அதட்டி கூப்பிடுறாரு. டே பப்ளிக் கிட்ட அப்படிலாம் பேசாதன்ற மாதிரி ஜெயிலர் இருக்கார்ல, நார்மலா இங்க வா தம்பின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இந்த நேரத்துல இங்க என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, வீட்டுல டவர் கிடைக்காது சார், அதனால தான் போன் பேசுறதுக்காக வெளியே வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். டே கையில என்னடா வச்சிருக்கன்ற மாதிரி இவர் கையெல்லாம் செக் பண்ணிட்டாரு. பார்த்தா காசு கீசுன்னு எதுவுமே கிடையாது. என்ன சார் இவர் இப்படி நடந்துக்கிறாருன்ற மாதிரி தீபக்கும் பேசிட்டு இருக்கான். நீங்க தானே சார் இந்த கதையெல்லாம் எழுதுனீங்க, எனக்கு உங்களை நல்லா தெரியும்னு ஜெயிலரை பார்த்து சொல்றான். ஏன் கதையெல்லாம் நீ படிச்சிருக்கியா, நிறைய காப்பீஸ் இல்லவே இல்லையேப்பா, ஜெயில தானே இருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், பஸ்ல ஒரு நாள் உங்க ஒரு புக்கு கிடைச்சது, சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது அந்த திருட்டு வேலை பண்ற 2 பேர் வந்து போகும்போது புக்கை விட்டு போனாங்கல்ல, அந்த புக்கை தான் இவன் படிச்சிருக்கான் போல. இவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுறதுனால ஜெயிலருக்கு இவன் மேல நம்பிக்கை வந்துருது. இவன்லாம் அப்படி பண்ண மாட்டான், என் புக்கை படிச்சிருக்கானா நல்லவனா தான் இருப்பான்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தீபக் மேல சந்தேகம் இருக்குல்ல, அதனால நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. எதுக்காகடா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க, இவன் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றான்ல, வந்து வண்டியில ஏறுன்ற மாதிரி ஜெயிலர் இருக்கார்ல, வண்டியில வச்சு இவரை கூட்டு போறாரு. இவர் போயிட்டு இருக்கும் போது அந்த தீபக்கு தெனாவட்டா பயலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் நடுவுல காசை வேற எங்கேயோ வச்சிருக்கான் போல, எங்க வச்சிருக்கான்றது இப்போதைக்கு தெளிவா தெரியல. ஆனா பக்கத்துல இருக்க வாசு கடையை பாக்குறான், அங்கதான் வச்சிருக்கான் போல. காசு காணாம போயிருச்சுன்னு இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனால சம்பந்தப்பட்டவங்களுக்கு பயம் வந்துருது. செக் பண்றதுக்காக இப்ப ஜெயிலுக்கு வந்து செக் பண்றாங்க. பார்த்தா வெயிட்டா தான் இருக்கு, அதாவது காசு நிறைய இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்பயாவது நம்புறீங்களா, திருட்டெல்லாம் போல, நியூஸ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க பத்திரமா வச்சுக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இன்னும் 10 நாள்ல திருவிழா வருது, எங்க கிட்ட இருக்கிறத விட உங்க கிட்ட இருக்கிறது தான் சேஃபா இருக்கும், இன்னும் 10 நாள் இங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இங்க இருக்க போலீஸுங்களும் ஏத்துக்கிறாங்க.
அதாவது ஹீரோ இன்னொரு வாட்டி கடன் வாங்கி அந்த காசை தான் இங்க வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்பயும் ஜெயிலரை பாக்குறதுக்காக வந்த ஹீரோ இருக்காருல, கண்டிப்பா அந்த தீபக் தான் சார் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி தீபக்க திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த ஜெயிலரும் அங்க பாருன்னு கண்ணாலேயே செய்கை பண்றாரு. அதை கூட கவனிக்காம ஹீரோ இருக்காருல, அந்த தீபக்க போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இந்த ஜெயிலர் செய்கை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தீபக் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான், இவரோட புக்கு வேணும்ன்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப தீபக்கும் இவர் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டான்ல, ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவன் தெரியாம பேசிட்டான்பா, நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி ஜெயிலருமே இவனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல சார், அவர் என்ன தப்பா புரிஞ்சிருக்காரு, அதனால தான் இப்படி பேசுறாரு. உங்க புக்கை வாங்குறதுக்காக தான் வந்தேன், வாங்கிட்டேன் சார், நான் படிச்சுட்டு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அவன் எவ்வளவு நல்ல விதமா பேசிட்டு இருக்கான், அவனை போய் திருடன்னு சொல்லிட்ட, அவன் நல்லவனா தான் எனக்கு தெரியுறான். அதே மாதிரி சைகை காட்டுறேன், அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல, நீலாம் என்ன மாதிரி போலீஸ் அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஹீரோ புலம்பிக்கிட்டே வெளியே கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது, கிளம்பாத அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை நக்கல் பண்ற மாதிரி பேசுறான். உண்டியல்ல இருந்து காசை தூக்குனது நான் தான், அதே மாதிரி உன் வீட்டுல இருந்து காசை தூக்குனதும் நான் தான், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தீபக்கு தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். அவனுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஹீரோவும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப எல்லாருமே உண்டியல்ல காசு இருந்தது, போலீஸ் பொய் சொல்லன்னு வெளியே போய் சொல்லுவாங்க, ஆக மொத்தத்துல நீ திருடுனன்றத யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா போலியே, அவகிட்ட சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா, இதை தாண்டி இன்னொன்னு வாட்டி உண்டியல்ல கை வைக்கணும்னு உள்ள வந்துடாத, என்கிட்ட மாட்டி அடி வாங்கிய சாவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவனை ட்ரிகர் பண்றதுக்காக வேணும்ட்டே இந்த மாதிரி பேசிட்டு போறாரு. இவனும் அதுல பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறான். திரும்பி உள்ள நுழைஞ்சு இந்த உண்டியல்ல கைய வச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறான். செக் பண்ணவங்க உண்டியல்ல காசு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதனால யூடியூப் சேனல்ல சொன்ன இவங்க தான் பொய் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல இவங்களை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இப்ப என்னக்கா பண்றது அப்படின்ற மாதிரி மீனா கேக்குறாங்க. நம்ம மட்டுமா தெரியாம இப்படி சொல்லியிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டுட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், இது மூலியமா நம்ம ஃபேமஸ் ஆயிட்டோம்ல, அதுவே போதும்ன்ற மாதிரி காயத்ரி சொல்றாங்க. ஜெயில திருட்டு போலன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறத இந்த நான்சி கேக்குறாங்க. அவன் ஜெயில திருடுனதா சொன்னானே, அப்ப திருட்டு நடக்கலையா அப்படின்ற மாதிரி இவங்களுமே லைட்டா சந்தேகப்படுறாங்க. அம்மாக்கு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்கல்ல, அதனால பையனுமே பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்கான். இப்ப நான்சியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. நான்சியுமே நீ ஜெயில திருடுனதா சொன்னல, அது உண்மையா பொய்யான்னு கேக்குறாங்க. உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா நியூஸ்ல எல்லாம் திருட்டு போலன்னு சொல்றாங்களே, அது எப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சும்மா என்கிட்ட சீன் போடுறதுக்காக சொன்னியான்ற மாதிரியும் கேக்குறாங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்டே நம்மள நம்பலன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே நான் எகிரி குதிச்சு திருடுனன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் நம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையில அவங்க நம்பல, இவர் இப்படி சொல்றதுனால நம்புறேன்ற மாதிரி சொல்றாங்க. இது இவருக்கு நல்லா புரியுது, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டே நம்மள நம்பலையே, கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ட்ரிகர் ஆயிடுறாரு. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டு வா நம்ம கிளம்பிடலாம், காசு சேர்த்துட்டோம்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல எனக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு உன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. தேவையான காசு இருக்கு, அதை மீறியே இவர் போக வேணாம், இங்க இருந்து அந்த திருட்டு வேலையை பண்ணலான்னு முடிவெடுத்துறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் அனுப்பிடுறாரு, இவர் இருக்கலாம்னு முடிவெடுத்துறாரு. அந்த இடத்துல காயத்ரியோட பையன் வெடி வெடிச்சிட்டு இருக்கான்ல, அம்மாக்கு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்கன்னு வெடி வெடிச்சிட்டு இருப்பான். அதுல ஒரு வெடியை எடுத்துட்டு வந்து இவருமே ஒரு கார்ல தூக்கி போட்டுறாரு. இப்ப கார்ல வெடி வெடிச்சிட்டு இருக்கு, யார் இந்த விஷயத்த பண்ணதுன்னு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இவர் மாசா அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த வாசுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல இருக்க ஜான் எப்ப சாவாரு, இந்த 25,000 ரூபாய் சவப்பெட்டியை விக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப ஜான் இறந்து போன தகவல் இவருக்கு தெரிய வருது. ஐயா ஜான் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. ஆனா வெளியே மட்டும் ஐயா போய் சேர்ந்துட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அவர் போயிட்டாருன்ற மாதிரி உள்ள வந்து இவருமே ரெடி பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் பாலிஷ் பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த ஜான் வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, வேற ஒரு இடத்துல சவப்பெட்டியை ஆர்டர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, வேற இடத்துல வாங்கிட்டீங்களா, அப்ப என்னால விற்க முடியாதா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோவை பாக்குறதுக்காக கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்திருக்காங்க போல. ஹீரோவும் அந்த விஷயத்துல ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு. அதாவது தீபக் பேசினா பாத்தீங்களா, அந்த விஷயத்துல அப்செட் ஆயிருக்காரு. உண்மையிலேயே தீபக்கு திருடாம கூட இருந்திருக்கலாம், நீ பேசினதுனால அவனும் கவுண்டர் பண்றதுக்காக அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்ல கண்டிப்பா தீபக் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டாங்க, ஜெயிலரும் நம்ப மாட்டாரு, நீயும் நம்ப மாட்டே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. இவர் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு பையன் திருடினதா பழி போயிருக்கும், ஆனா உண்மையில திருடினது ஒரு சாரா இருப்பாரு. அந்த சார் தான் திருடினார்னு சொன்ன யாருமே நம்பல, எல்லாருமே நான் அசிங்கப்படுத்தினாங்கன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. இப்ப நான்சி தீபக் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தீபக் அந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்றது நான்சிக்கு தெரியுது. அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, நம்ம பிளான் பண்ண மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போய் வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஆனா இவர் இருக்கார்ல அந்த விஷயம் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், அதனால அந்த விஷயத்த பண்ணாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாருல, அதனால பிரியாவும் பக்கத்துல வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் நீ சொல்றத நம்புறேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டானா என்ன, திருட்டு வேலை பண்றவன் இதுக்கப்புறமா பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி பண்ணும் போது கையும் களவுமா புடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல தீபக்க பாக்குறதுக்காக அவன் வேலை பார்க்குற பஸ்ஸுக்கு வராரு. அவன் கொஞ்ச நாளாவே வேலைக்கு வரலன்னு சொல்றாங்க. இது வேலைக்கு வரலையான்ற மாதிரி இவரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இப்ப அவன் வீட்டுல தங்கியிருப்பான்ல அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல அவன் ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு கூட கிளம்பி போயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஜெயிலர் கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. ஆனா ஜெயிலர் காதுல வாங்காம புக் படிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன தெரியுமா புலம்புறாரு, அவனால என்னோட நிறைய காசு போயிருச்சு, இப்ப நிறைய கடனாளியா வேற மாறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. ஜெயிலர் இப்ப என்ன சொல்றாருன்னா, ஏன் புக் படிச்சவன் அவன் அப்பெல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டான், நீ தான் தேவையில்லாம யோசிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல ஹீரோ செம்மையா ட்ரிகர் ஆயிடுறாரு. சார் நீங்க என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தர புக்குனால எல்லாருமே திருந்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், உங்க புக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, யாருமே படிக்க முடியாத மாதிரி தான் இருக்கு, என்னால 2 பேஜ் கூட தாண்ட முடியலன்ற மாதிரி பேசுறாரு. இப்படி பேசிட்டு இருக்கிறத மத்த கைதிகள் கேக்குறாங்கல்ல, சார் நானும் இந்த இடத்துல சொன்னாதான் உண்டு, உங்க புக்கு செம்ம மொக்கையா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த ஜெயிலர் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. ஏன்னா நம்ம புக்குனால நிறைய பேர் மாறுறாங்கன்னு இவர் நினைச்சிட்டு இருப்பாரு, அது இல்லன்றது இவருக்கு தெரிஞ்சது இல்ல. செம்ம அப்செட் ஆகி எந்திரிச்சு போறாரு. நம்ம ஹீரோ கூட ஒரு அண்ணன் வேலை பாக்குறாருல, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பேசின எல்லாமே சரிதான்டா, ஆனா பேசின விதம் தான் சரியில்லை, அவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு, இப்படியாடா பேசுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவர் போனவரு கதவை சாத்திடுறாரு போல. சார் அவர் கதவை சாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. ஐயோ தப்பான முடிவை எடுத்துற போறாரு அப்படின்ற மாதிரி வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் வெளியே வாங்க வெளியே வாங்கன்ற மாதிரி கதவை தட்டிட்டு இருக்காங்க. அவர் கதவை திறந்து வெளியே வராரு. அவர் எழுதின எல்லா புக்கையும் கொண்டு வராரு. அவர் லைப்ரரியில இருக்க கொஞ்சம் புக்கை தான் அவர் எழுதியிருப்பாரு, அந்த புக்கை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காரு. என்னை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, இங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஆளுங்க எல்லாருமே அங்கேயே இருக்காங்க. இவர் அந்த புக்கெல்லாம் எரிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காரு போல. ஒரு கைதியும் கதை கேவலமா இருக்கும்னு சொன்னாரு பாத்தீங்களா, சார் தெரியாம சொல்லிட்டேன் சார், தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க சார், அவ்வளவு மோசம்லாம் இல்லன்ற மாதிரி இப்ப கொஞ்சம் ஆதரவா பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்காம இவருமே எழுதின புக்கெல்லாம் எரிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு புக்கா இவர் எரிச்சு போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த வெளிச்சத்துல சவத்தை தாண்டி எவனோ குதிக்கிறது இவருக்கு தெரியுது. ஐயோ திருட்டு வேலையை பண்ணிட்டு எவனோ போறான் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. டே இங்க வாங்கடா, எவனோ ஒருத்தன் எகிரி குதிக்கிறான்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டு ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு வராரு. அவனை பிடிக்கணும்ன்றதுக்காக ஹீரோவும் வேகமா அந்த காம்பவுண்ட் சவரை எகிரிலாம் குதிக்க ஆரம்பிக்கிறாரு. வாசுவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட சேர முடியாது, நம்ம கிட்ட காசும் இல்ல எதுவும் இல்ல, பேசாம இதெல்லாம் உடைச்சு போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே ஹீரோக்காக இப்ப கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எகிரி குதிச்சதுல கால்ல லைட்டா அடிபட்டது போல. நீ எதுக்குடா இந்த கோமாளித்தனத்தெல்லாம் பண்ண, நம்ம கார்ல சேஸ் பண்ணி பிடிக்க மாட்டோமா, எதுக்காக எகிரிலாம் குதிச்சன்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இப்பயும் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அந்த தீபக் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தீபக் இந்த ஊர்லயே இல்லன்னு சொன்னேன், இப்ப தீபக் தான் பண்ணான்னு சொல்ற, என்னதான்டா உன் கதை அப்படின்ற மாதிரி ஜெயிலருமே இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு வாசுவை காட்டுறாங்க. தற்கொலை பண்ணலாம்னு நினைக்கும் போது இவருக்கு நம்ம ஏன் இங்க தற்கொலை பண்ணணும்னு தோண ஆரம்பிக்குது. இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் வாசுவோட ஒய்ஃப் கிட்ட பேசி வாசுவை சேர்த்து வைக்கிறதா சொல்லியிருப்பாங்க, அதை பண்ணல, அதனால அவங்கள மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இங்க தூக்குல தொங்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா அந்த ஜெயிலு கிட்ட போய் தூக்குல தொங்குவேன், அப்பதான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள இவரே பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஓடினவன் எந்த பக்கமா ஓடி இருப்பான்ற மாதிரி ஒவ்வொரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கிறத தீபக் ஒரு இடத்துல இருந்து கவனிக்கிறாரு. அதாவது தீபக் தான் எகிரி குதிச்சு எதையோ திருடி இருக்காரு போல. அப்படி திருடினவர் மாட்டிக்காம எப்படியாவது தப்பிக்கணும்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி வாசுவோட கடைக்கு போகணும்னு யோசிக்கிறாரு. இப்ப வாசு கடையை சாத்திட்டு கிளம்புறாருல, இதுதான் கேப்ன்ற மாதிரி வேகமா அந்த கடையை நோக்கி ஓடி போறாரு. இப்ப வாசு பைக்ல போயிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா கண்ணாடியை பாக்குறாரு. அந்த கண்ணாடியில ஒரு நிழல் கிராஸ் பண்ணி போகுது. தீபக்கோட நிழல் தான் கிராஸ் பண்ணி போகுது. நிழலை பார்த்தே அவனை கண்டுபிடிச்சிருவான்ற மாதிரி இவர் ஏற்கனவே சொன்னார்ல, இப்ப கண்டுபிடிச்சிடுறாரு போல. நம்ம கடைக்கிட்ட போற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வேகமா இவரோட கடையை நோக்கிலாம் இவர் வந்துட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களும் அந்த திருடன் எங்க போயிருப்பான்ற மாதிரி ஒவ்வொரு பக்கமா சுத்திட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா திரும்பி வாசு மேல இடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. வாசு இருக்கார்ல, சார் நான் பார்த்தா சொல்லிடுவேன்னு சொன்னேன்ல, அவன் இப்பதான் சார் என் கடையை நோக்கி போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இவன் கடையை நோக்கி நம்ம வேகமா போனோன்ற மாதிரி இவங்களுமே ஜீப் எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேகமா அந்த கடைக்கிட்ட வந்துட்டு இருக்கும் போது அந்த கடைக்கிட்ட தீபக் தான் இருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலா தீபக் அன்னைக்கு காசை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம வாசுவோட கடைக்குள்ள வச்சிருப்பாரு. இப்ப கடையை உடைச்சு உள்ள இருக்க காசை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸ் ஜீப் வந்துட்டு இருக்குல்ல, அதனால வேகமா தப்பிச்சு ஓடுறாரு.
போடுறாரு. இந்த டிரைவருமே அவன் மேல மோதுறன்ற மாதிரி தெரியாதனமா அங்க இருக்க கரண்ட் கம்பத்துல மோதிடுறாரு. சோ இதுக்கப்புறம் ஜீப்பை எடுக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோ ஜீப்பை விட்டு வேகமா இறங்குறாரு. அவனை விட மாட்டேன் சார் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. தீபக் தான் ஓடுறான்றதை இவர் பார்த்திருப்பாரு. இப்ப துரத்திட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அவனால வந்து தாங்கி தாங்கி தானே நடக்க முடியும். செம்ம வேகமாலாம் ஓட முடியல. ஒரு இடத்துல ஹீரோ பிடிச்சு சண்டை போடுறாரு. அவனுமே நல்லா தான் சண்டை போடுறான். ஹீரோக்கு ஈக்குவலா சண்டை போடுறான். இந்த வாட்டி கண்டிப்பா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல வெறித்தனமா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை லாக் பண்ணி புடிச்சிடுறாரு. இப்ப புடிச்சவர் என்ன பண்றாருன்னா உடனே இவரோட டீம்மேட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. சரி இங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த கேப்ல அவன் என்ன பண்றானா ஒரு பொருளை வச்சு இவரோட மண்டையிலேயே ஒரு போடு போட்டுறான். இப்ப காயத்ரியும் மீனாவும் சேர்ந்த மாதிரி அந்த மன்னிப்பு வீடியோ எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த தீபக் இருக்கார்ல இந்த வழியா தான் ஓடி வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறத பெருசா கண்டுக்காம இவருமே நடுவுல பூந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடுவுல பூந்து போகும்போது போனை கொஞ்சம் தள்ளி விட்டுறாரு. இதுல கடுப்பான அந்த காயத்ரி இருக்காங்கல்ல, டே நில்டா அப்படின்ற மாதிரி கட்டை எடுத்து மண்டையிலேயே அடிக்கிறதுக்காக ஓங்குறாங்க. ஏற்கனவே பையனை இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க, அதே மாதிரி அடிக்கிறாங்க. அவன் மேல பட்டு அவன் பொத்துன்னு விழுந்துடுறான். ஐயோ யாருன்னு தெரியல, கட்டையை வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸா அடிச்சுட்டுமா அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே பக்கத்துல வராங்க. அவங்க கிட்ட சுத்தமா அசைவே இல்ல. ஐயோ கொலை கேஸ்ல உள்ள போயிடுவோமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பயந்துட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம ஹீரோவா தலையில கைய வச்சுக்கிட்டே வராரு. இந்த பக்கம் யாராவது ஓடி வந்தாங்களான்னு கேக்குறாரு. இவங்க வேற சாவடிச்சுட்டதா பயந்துட்டு இருக்காங்கல்ல, இங்கெல்லாம் யாருமே வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா மறைச்ச மாதிரி நிக்கிறாங்க. யாரையோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு இவர் எட்டி பாக்குறாரு. அவர் எட்டி பாக்குற இடத்துலயே மறைக்கிறாங்க. எங்க வழிய விடுங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க கேட்காம மறைஞ்ச மாதிரி இருக்காங்க. அதை மீறி வந்து பார்க்கும் போது அவனை தான் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி அவங்க கிட்ட அசைவம் தெரியுது. நல்ல வேலை இவனை நீங்க புடிச்சிட்டீங்க, இவன் குற்றவாளின்றதுக்கு ஆதாரம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப நாங்க குற்றவாளியை தான் பிடிச்சுமா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனை லாக் பண்ணி இந்த இடத்துல பிடிச்சிடுறாங்க. இப்ப மீடியா சேனல்ல இவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. எப்படி தைரியமா ஒரு திருடனை பிடிச்சிங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் தைரியமா நாங்க பண்ணுவோன்ற மாதிரி இவங்களும் பேசுறாங்க. எங்க பையன் தான் இப்ப எங்களுக்கு மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த ஜெயிலர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட எல்லா புக்கையும் விக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாரு. ஏன்பா விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னு பொண்ணு கேக்குறாங்க. இல்லமா நான் எழுதின புக்குனால எல்லார்கிட்டயும் மாற்றம் ஏற்படும் நினைச்சேன், ஆனா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுற மாதிரி இல்லமா, அதனால தான் விக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. வாசுவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிட்ட பேசிட்டு திரும்பி கடைக்கு வந்தாரு பாத்தீங்களா, ஜீசஸை வேண்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அங்க இருக்க ஒரு கவரை பாக்குறாரு. கவருக்குள்ள பார்த்தா காசு இருக்கு. இவ்வளவு காசு இருக்கே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இது மூலியமா ஒய்ஃப் கூட எப்படியாவது திரும்பி சேர்ந்துடலாம் நினைக்கிறாரு. நீ இந்த பிசினஸ் பிடிக்கலன்னு சொன்னல, என்கிட்ட இப்ப காசு இருக்கு, வேற ஒரு பிசினஸ் பண்றேன், நம்ம சந்தோஷமா வாழலான்ற மாதிரிலாம் சமாதானம் ஆயிடுறாரு. இப்ப நமக்கு ஹீரோவையும் பிரியாவையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்லாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு கொலீக்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல, அதுல அந்த ஜெயிலர் என்ன பண்றாருன்னா 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட இவருக்கு காசு தராரு. புக்க வித்த காசு வந்தது, நானுமே இதுல பங்குல, அதனால இந்த காசை வச்சுக்கோ, கடன் ப்ராப்ளத்தை முடின்ற மாதிரிலாம் தந்துட்டு போறாரு. சவப்பெட்டி விழுந்து முரளின்னு ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரோட பையன் பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்க பையன் ஒரு சிலையை வித்தியாசமா பாக்குறான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சிலை இல்ல 2 சிலை இருக்கு. என்ன இங்க 2 சிலை இருக்குன்ற மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் வேற ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அன்னைக்கு ஜெயில வந்து உண்டியல் திருடு போயிருக்காது, அங்க இருக்க சிலை தான் திருடு போயிருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் சிலையை தான் திருடிட்டு போயிருக்கான் போல. அவனை பொறுத்த வரைக்கும் காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான், கிக்குக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுவான். அன்னைக்கு அவன் சிலையை தான் தூக்கிட்டு போயிருக்கான்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. சோ சிலையை தூக்கிட்டு போறதுக்கு பெருசா தண்டனைலாம் தர முடியாது, கம்மி தண்டனை தானே தர முடியும். அது மூலியமா அந்த தீபக்கு சீக்கிரமாவே வெளியே வந்துருவான்றபடி நமக்கு காட்டுறாங்க. இப்போதைக்கு ஜெயில தான் இருக்கான். ஜெயில என்ன பண்றானா அந்த ஜெயிலர் எழுதின கதையை தான் படிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் சிலையை தான் தூக்குனா, அந்த சிலையை வேற ஒரு சிலைக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்கான்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.